வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதாவை விரைவில் நிறைவேற்ற வேண்டும். மக்களவையில் காங்கிரஸ் வலியுறுத்தல். தேமுதிக திமுக கூட்டணியில் இடம்பெறும். திமுக தலைவர் கருணாநிதி நம்பிக்கை. மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து குடோன்களில் பதுக்கி வைத்துள்ள அதிமுக அமைச்சர்களால் ஜெயலலிதா அதிர்ச்சி. முறையாக பங்கு கொடுக்காததால் பதுக்கி வைத்துள்ள பணம் மற்றும் சொத்து பத்திரங்களை அள்ளி கொண்டு வர உளவுத்துறைக்கு ரகசிய உத்தரவு. நாடு முழுவதும் தீவிரவாத அச்சுறுத்தல் எதிரொலி. சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு. தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளை காற்றில் பறக்க விடும் ஆளும் கட்சியினர். மன்னார்குடியில் அவசர கதியில் புதிய சாலை அமைத்த அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் மோதல். விரிவான செய்திகள். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டு மசோதாவை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச மகளிர் தினமான இன்று நாடாளுமன்றத்தில் பெண் உறுப்பினர்கள் பேச முன்னுரிமை அளிக்கப்பட்டது. மக்களவையில் முதலில் பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, நாட்டின் முதல் பெண் பிரதமரை அளித்த பெருமை காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு என்றும், முதல் பெண் குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டதாக கூறினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் சமூகத்தில் இன்னும் நிறைய மாற்றம் நடைபெற வேண்டியிருப்பதாக தெரிவித்த சோனியா காந்தி, நாடாளுமன்றத்தில் சட்டப்பேரவையிலும் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் மசோதாவை நிறைவேற்றுவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். Surely maximum governance also means giving us women our legitimate due, namely the long-awaited Women's Reservation Bill. And I believe we can expect in you, Madam Speaker, a strong ally in this cause. தொடர்ந்து இதர பெண் எம்பிக்கள் பேசி முடித்த பின்னர் பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு மசோதாவை சட்டமாக நிறைவேற்றுவது தொடர்பாக அனைத்து கட்சிகளுக்கும் இடையே கருத்தொற்றுமையை உருவாக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக தெரிவித்தார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என திமுக தலைவர் கருணாநிதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு செய்தவர்களுக்கான நேர்காணல் இன்று நிறைவடைந்தது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த கருணாநிதி, திமுக கூட்டணியில் தேமுதிக இணையும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கை இன்னும் 2 அல்லது 3 நாட்களில் வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். தமிழகம் பூரா எதிர்பார்க்கிற ஒரே கேள்வி, தேமுதிகவுடனான கூட்டணி, திமுக கூட்டணி முடிவாகிவிட்டதா? பலம் தமிழில் கொண்டிருக்கிறது. பார்கள் எப்போது வந்து இன்னும் முடிவாகவில்லை. தேமுதிக திமுகவுடன் கூட்டணியில் சேருவார்கள் என்று நீங்கள் இன்னும் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இருக்கிறது. திமுகவோட தேர்தல் அறிக்கை எப்போ வெளியிடப்படும்? இன்னும் 2-3 நாட்களில். மகளிர் தினத்தை ஒட்டி முழுக்க பெண்களே இயக்கிய விமானம் சென்னை மற்றும் மும்பைக்கு விடப்பட்டது. ஏர் இந்தியா நிறுவனம் இதற்கு ஏற்பாடு செய்திருந்தது. மகளிர் தினத்தை ஒட்டி ஏர் இந்தியா நிறுவனம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. இதன்படி முழுக்க பெண்களே இயக்கிய விமானம் சென்னை மற்றும் மும்பைக்கு விடப்பட்டது. காலை 6 மணிக்கு சென்னையில் இருந்து டெல்லிக்கு 92 பயணிகளுடன் இந்த சிறப்பு விமானம் புறப்பட்டது. இதனை கேப்டன் சோனியா ஜெயின் இயக்கினார். இதேபோல் 6:20 மணிக்கு 101 பயணிகளுடன் மும்பைக்கு சிறப்பு விமானம் புறப்பட்டு சென்றது. இதனை கேப்டன் வேதா இயக்கினார். 9 மணிக்கு டெல்லிக்கு 114 பயணிகளுடன் புறப்பட்ட சிறப்பு விமானத்தை கேப்டன் தீபா இயக்கினார். சிறப்பு விமானத்தில் பயணம் செய்த பெண் பயணிகளுக்கு வாழ்த்து அட்டை வழங்கப்பட்டது. விமானத்தில் பணியாற்றிய அனைத்து ஊழியர்களும் பெண்களாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலும் அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
விளைநிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்க வழங்கப்பட்ட அனுமதியை சீராய்வு செய்யக்கோரி தேமுதிக சார்பில் தொடரப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. இதனையடுத்து கேப்டன் விஜயகாந்தின் ஆணைப்படி தேமுதிக சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. கேரளாவின் கொச்சியில் இருந்து கர்நாடகாவின் மங்களூருக்கு குழாய் மூலம் எரிவாயு கொண்டு செல்ல கெயில் நிறுவனம் திட்டமிட்டது. இதனையடுத்து திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 7 மாவட்டங்களில் விளைநிலங்கள் வழியாக எரிவாயு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இது தொடர்பான வழக்கில் கெயில் நிறுவனம் விளைநிலங்களில் குழாய் பதிக்க பிப்ரவரி 2ஆம் தேதி உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதனையடுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த திட்டத்திற்கு வழங்கிய அனுமதியை உச்சநீதிமன்றம் சீராய்வு செய்யக்கோரி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் மற்றும் பொருளாளர் AR இளங்கோவன் ஆகியோர் சார்பில் கடந்த 6ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் தேமுதிக மற்றும் தமிழக அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெற்றது. அப்போது சீராய்வு செய்ய கோரி தொடரப்பட்ட மனுக்கள் ஏற்றத்தக்கது அல்ல என கூறி நீதிபதிகள் தள்ளுபடி செய்தனர். இதனையடுத்து தமிழக விவசாயிகள் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கும் எரிவாயு திட்டத்திற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை மறுசீராய்வு செய்ய கோரி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆணைப்படி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக தார் சாலை போட முயன்ற அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதல் உருவானதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் அதை கண்டுகொள்ளாமல் பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் அவசர கோலத்தில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 4.25 ஆண்டுகளாக தூங்கிக் கொண்டிருந்த ஆளும் கட்சி நிர்வாகம் தற்போது தேர்தலை கருத்தில் கொண்டு சாலை பணிகளை துரிதப்படுத்தி வருகிறது. இதற்கு அரசு அதிகாரிகள் பலரும் சாதகமாக உள்ளனர். இந்த நிலையில் மன்னார்குடியில் தேர்தல் விதிகளுக்கு மாறாக புதிய தார் சாலை அமைக்கும் பணியில் ஆளும் கட்சியினர் ஈடுபட்டனர். இதற்கு திமுகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு கைகலப்பாகவும் மாறியது. இன்று அதிமுக கான்ட்ராக்டர் புதிதாக வேலையை ஆரம்பித்த பொழுது நாங்கள் போய் தடுத்து புதிதாக வேலை செய்யக்கூடாது என்று சொன்னோம். தேர்தல் விதியை மீறல் மன்னார்குடியில் அதிகமாக நடக்கின்றது. இந்த ஆணையர் அவர்கள் ஆளுங்கட்சி நகர செயலாளர் போல் நடந்து கொள்கிறார். அதற்கு காவல்துறையும் உடந்தையாக இருக்கிறது என்பதை நான் வன்மையோடு கண்டிக்கிறேன். இதேபோல் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி தர்மபுரியில் சாலை அமைக்கும் பணிகள் நடந்து வருவதை தடுக்க மாவட்ட ஆட்சியர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆளும் கட்சிக்கு கைகூலியாக செயல்பட்டு வரும் மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேர்தல் தேதி அறிவித்த உடனே எந்த பொதுப்பணிகளும் செய்யக்கூடாது என்பதுதான் தேர்தல் விதி. இதையும் மீறி இரவு நேரங்களில் தொடர்ச்சியாக 2-3 நாட்களாக தார் சாலை போடும் பணி நடைபெற்று கொண்டு வருகிறது. இதை இந்த ஆட்சியாளர்கள், தேர்தல் அதிகாரியான நமது மாவட்ட ஆட்சியாளர் இதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சுபாஷ் பண்ணையார் ஆதரவாளர்கள் 2 பேர் தலை துண்டிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர். இந்த இரட்டை கொலையால் தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் அருகே உள்ள சர்வோதயாபுரியில் உள்ள பண்ணை தோட்டத்தில் சுபாஷ் பண்ணையார் ஆதரவாளர்களுக்கும் மர்ம கும்பலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலின் போது வெடிகுண்டுகளை வீசியும் அரிவாளாலும் தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. இதில் சுபாஷ் பண்ணையாரின் ஆதரவாளர்கள் ஆறுமுகசாமி மற்றும் ஐயாக்குட்டி ஆகிய 2 கொலை செய்யப்பட்டனர். மேலும் ஆறுமுகசாமியின் தலையை தனியாக துண்டித்து தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் தெய்வ செயல்புரம் என்ற இடத்தில் உள்ள பசுபதி பாண்டியன் உருவப்படத்தின் முன்பு வைத்துள்ளனர். கொல்லப்பட்ட ஆறுமுகசாமி மற்றும் ஐயாக்குட்டி ஆகிய 2 பசுபதி பாண்டியன் கொலை வழக்கில் தொடர்புடையவர்கள். இதன் காரணமாக பழிக்கு பழியாகவே இந்த கொலை நடைபெற்றிருக்கலாம் என கூறப்படுகிறது. இரு தரப்பினர் மோதலை தொடர்ந்து அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது.
மேலும் மோதல் ஏற்படாமல் இருப்பதற்காக அங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் புதுக்கோட்டை நகராட்சி அலுவலகம் அருகே அடப்பன் வயலைச் சேர்ந்த இளைஞர் நாகராஜ் என்பவர் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். தகவலறிந்த போலீசார் இளைஞரின் உடலை கைப்பற்றி குற்றவாளியுடன் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனுமதியின்றி பொது இடத்தில் விளம்பரம் செய்தால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி எச்சரித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் தேர்தல் தொடர்பாக வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கப்படும் புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் நகராட்சி பேரூராட்சி கட்டிடங்களில் அரசியல் கட்சிகள் சுவர் விளம்பரம் செய்ய தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுவரை ஒரு 600க்கு மேலே இது ஒரு புகார்கள் வந்துருக்கு. புகார் எல்லாம் கம்ப்யூட்டரில் பதிவு பண்ணி அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நேற்று ஒரு புதுசு நம்பர் அறிவிச்சிருக்கோம். வாட்ஸ்அப்பில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு 9441234556 சுலபமான நம்பர் ஞாபகத்துக்கு. வாட்ஸ்அப்பில் மட்டும் அது நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விளம்பரம் இருந்தாலும் ஃப்ளெக்ஸ் போர்ட் இருந்தாலும் இது பேனர் இருந்தாலும் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 75-80% எடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு சில நாள் ஒரு 20 நாட்கள் எல்லாம் எடுத்து. அதேபோல் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனுமதியின்றி பொது இடத்தில் விளம்பரம் செய்தால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். மேலும் ஊராட்சிகளில் வீட்டு உரிமையாளர்களிடம் உரிய அனுமதி பெற்ற பிறகே சுவர் விளம்பரம் செய்ய வேண்டும் என அரசியல் கட்சிகளுக்கு கண்டிப்புடன் கூறியுள்ளார். இதனிடையே ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் நந்தகோபாலை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திடம் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஆர் நந்தகோபால் ஐஏஎஸ் அவர்கள் தேர்தல் கமிஷனுடைய சர்க்குலருக்கு ஏற்றாற்போல் கடந்த 2014 பார்லிமெண்டரி எலெக்ஷன் நடக்கிற பொழுது மட்டும் அவரை டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட பிறகு அந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன் முடிந்தவுடன் மீண்டும் அவரை வேலூர் கலெக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளுக்கும் சுற்றறிக்கைக்கும் முரணானது, எதிரானது என்பதை சுட்டிக்காட்டி இவரை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் பொறுப்பிலிருந்து விடுவிப்பது மட்டுமல்லாமல் எந்த ஒரு தேர்தல் பணியிலும் இவர் ஈடுபடுத்தப்படக்கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நாடு முழுவதும் தீவிரவாத அச்சுறுத்தல் எதிரொலியாக சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளதாகவும் அவர்கள் டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை தாக்கக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு விமான நிலையத்தில் காவல் ஆய்வாளர் வெங்கட்குமார் தலைமையில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலைய சுற்றுப்பகுதிகளில் ரகசிய கேமரா மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. விமான நிலையம் சுற்றி துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் மத்திய தொழிற்படையினர் ரோந்து பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். விமான நிலைய பகுதியில் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துள்ளதால் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிமுக அமைச்சர்கள் அனைவரது வீடுகளிலும் சோதனை நடத்தி அவர்கள் ஊழல் செய்து கோடி கோடியாய் குவித்து வைத்துள்ள பணம் மற்றும் சொத்து பத்திரங்களை அள்ளி கொண்டு வர உளவுத்துறைக்கு ஜெயலலிதா ரகசிய உத்தரவிட்டுள்ளதால் இந்நாள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். அதிமுக ஆட்சியில் ஓபிஎஸ் பதவி வகிக்கும் பொதுப்பணித்துறையில் துவங்கி மின்சாரம், போக்குவரத்து, நெடுஞ்சாலைத்துறை, உணவுத்துறை, வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, சுகாதாரத்துறை மற்றும் வேளாண் துறை என அனைத்து துறைகளிலும் லஞ்சம் முறைகேடுகள் கரைபுரண்டு ஓடுகிறது. பொதுப்பணித்துறையில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 20% கமிஷன் கேட்கப்படுவதாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு பொறியாளர்கள் சங்கத்தினர் பேனர் வைத்த சம்பவம் இந்த ஆட்சியில் ஊழல் கொடிகட்டி பறப்பதை பட்டவர்த்தனமாக்கியது. ஊழல் மூலம் கொள்ளையடிக்கும் மக்கள் பணத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு அமைச்சர்கள் முறையாக பங்கு கொடுக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதி என்பது அனைவரும் அறிந்ததே. அதேபோல் பல்வேறு துறைகளில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் பல 100 கோடி ரூபாய் மோசடி செய்தது அவ்வப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் ஊழலின் ஊற்றுக்கண்ணாக திகழும் ஜெயலலிதா அதை பற்றி சிறிதும் கண்டுகொள்ளாமல் தனக்கான கமிஷனை மட்டும் அமைச்சர்களிடம் கராராக வசூல் செய்து தனது நெருங்கிய தோழி சசிகலா மற்றும் இளவரசி குடும்பத்திற்கு சொத்து சேர்த்து வருகிறார்.
மேலும் கொள்ளையடிக்கும் மக்கள் வரிப்பணத்தில் சரியாக பங்கு கொடுக்காமல் மோசடி செய்யும் அதிமுக அமைச்சர்களை உளவுத்துறை மூலம் கண்டறிந்து அவர்கள் பதவியை பறித்து ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்துள்ளார். இதனால் ஜெயலலிதாவின் ஆட்சியில் எந்த துறைக்கு யார் அமைச்சர் என தெரியாமல் மக்கள் அல்லாடுவது ஆட்சியின் முடிவிலும் தொடர்கிறது. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டு ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி என்ற ஒன்று நடக்கிறதா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்தது. ஜெயலலிதா சிறையில் அடைக்கப்பட்டதை அடுத்து முதலமைச்சராக பதவியேற்ற பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து அதிமுக அமைச்சர்களும் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டே பதவியேற்ற கோமாளித்தனத்தை நாடே சிரித்ததை தற்போதும் மறக்க முடியாது. மேலும் அரசு நிர்வாகம் முற்றிலும் செயலிழந்த நிலையில் இருந்ததால் இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட அதிமுக அமைச்சர்கள் தங்கள் இஷ்டத்திற்கு மக்கள் பணத்தை கோடி கோடியாக கொள்ளையடித்து தங்களுக்கு சொந்தமான மாவட்டங்களில் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்களை சொந்த பந்தங்கள் பெயரிலும் பினாமிகள் பெயரிலும் வாங்கி குவித்து வைத்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. ஜெயலலிதாவின் முன்பு குனிந்து குனிந்து கூப்பாடு போட்டே பல லட்சம் கோடிக்கு அதிமுக அமைச்சர்கள் அதிபதியாகி உள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. இதனால் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், எடப்பாடி பழனிசாமி, வைத்தியலிங்கம், பழனியப்பன் உள்ளிட்ட 5 அணியினர் அதிமுகவில் இருந்து ஓரம் கட்டப்பட்டுள்ளனர். மேலும் ஊழல் பணத்தை வைக்க இடமில்லாததால் அதிமுக அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டில் ரகசிய அறையை ஏற்படுத்தி கட்டுக்கட்டாக பணத்தை பதுக்கி வைத்துள்ளதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சர் வைத்தியலிங்கம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், தங்கமணி, சம்பத், போகன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் ஊழல் மூலம் கொள்ளையடித்த பணத்தை குடோன்களில் பதுக்கி வைத்திருப்பதாக திடுக்கிடும் தகவல் வெளியாக இருக்கிறது. அதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, ரமணா உள்ளிட்டோரும் பல ஆயிரம் கோடி சொத்து குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்களை உளவுத்துறை மூலம் கண்டறிந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அதிமுக அமைச்சர்கள் அனைவரது வீடுகளிலும் சோதனை நடத்தி பதுக்கி வைத்துள்ள பணம், நகைகள் மற்றும் சொத்து பத்திரங்களை அள்ளிக் கொண்டு வர அதிகாரிகளுக்கு ரகசிய உத்தரவிட்டுள்ளதால் அதிமுக அமைச்சர்கள் பீதியடைந்துள்ளனர். இந்த தகவல் கசிந்து வருவதால் ஜெயலலிதாவின் நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் ஊழல் பணத்தை லாரிகளில் ஏற்றி கொண்டு சென்று போயஸ் தோட்டத்தில் கொட்டிவிட்டு வருவதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. உச்ச நீதிமன்ற தடையை மீறி மஞ்சு விரட்டி போட்டு நடத்திய கிராம மக்கள், சிவகங்கை மாவட்டத்தில் பரபரப்பு. தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகல கொண்டாட்டம், அலகு குத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தந்தையின் 16ஆம் நாள் ஈமச்சடங்கில் பங்கேற்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்ததை அடுத்து வேலூர் சிறையில் இருந்து நளினி ஒருநாள் பரோலில் விடுவிக்கப்பட்டார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 24 ஆண்டுகளுக்கு மேலாக ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் மத்திய சிறையில் நளினி அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தனது தந்தையின் 16ஆம் நாள் காரியத்தில் பங்கேற்க 3 நாள் பரோல் கேட்டு சிறைத்துறை கண்காணிப்பாளரிடம் அவர் மனு செய்தார். இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாலா இன்று மாலை 4 மணி முதல் நாளை மாலை 4 மணி வரை நளினிக்கு ஒரு நாள் பரோல் வழங்கி உத்தரவிட்டார். இதையடுத்து வேலூர் சிறையில் இருந்து பரோலில் நளினி விடுவிக்கப்பட்டார். முன்னதாக கடந்த மாதம் 24ஆம் தேதி தமது தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க 12 மணி நேர பரோலில் நளினி வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. புதுக்கோட்டை அருகே உச்சநீதிமன்ற தடையை மீறி மஞ்சு விரட்டு போட்டி நடத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வார்பட்டு கிராமத்தில் நடைபெற்ற மஞ்சு விரட்டில்
சிவகங்கை, மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டு வரப்பட்டன. சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் தைரியத்துடன் அடக்க முயன்றனர். மஞ்சு விரட்டை ஆயிரக்கணக்கானோர் கண்டுகளித்தனர். காவல்துறையினர் இருந்த போதும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. சென்னை உட்பட தமிழகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களிலும் 4 கால பூஜையோடு மகா சிவராத்திரி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சிவலிங்கத்திற்கு பால், தேன், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் விடிய விடிய சிறப்பு ஆராதனை மற்றும் அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி விடிய விடிய நடைபெற்ற நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். அதேபோல் திருவாரூரில் குளத்தின் நடுவே அமைந்துள்ள கமலாலயம், நீலகண்டேஸ்வரர் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் 4 கால அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் விடிய விடிய கண் விழித்து சிவன் ஸ்துபை பாடி போற்றி வழிபட்டனர். மகா சிவராத்திரியை முன்னிட்டு பெரம்பலூர் அருகே உள்ள எலம்பலூர் பிரம்மரிஷி மலையில் சிறப்பு பூஜைகளும் யானை, குதிரை, மாடுகளுக்கு சிறப்பு வழிபாடுகளும் நடத்தப்பட்டது. இதில் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா உள்ளிட்ட வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீக்குண்டம் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். இதேபோல் திருச்செந்தூர், திருவெற்றியூர், திருவையாறு, திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களில் அமைந்துள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு வழிபாடுகளில் பங்கேற்க பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே இயங்கி வரும் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் உலக மகளிர் தினம் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மனோதத்துவ நிபுணர் கௌரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டுத்துறை மேலாளர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெண் கல்வி பற்றிய சமுதாய அக்கறை, மகளிர் மேம்பாடு உள்ளிட்ட தலைப்புகளில் மாணவிகளுக்கு ஆலோசனைகளையும் வழங்கினர். தொடர்ந்து மாணவிகளிடையே பேராசிரியர்கள் உரையாற்றினர். விழாவின் இறுதியில் விளையாட்டு, கவிதை உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆங்காங்கை வீழ்த்தி வெற்றி கணக்கை தொடங்கியது ஜிம்பாப்வே. விவரம் இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. நாக்பூரில் நடந்த T20 உலகக்கோப்பை முதல் போட்டியில் 14 ரன்கள் வித்தியாசத்தில் ஹாங்காங் அணியை வீழ்த்தி ஜிம்பாப்வே அணி வெற்றி பெற்றுள்ளது. நாக்பூரில் நடைபெற்ற பி பிரிவு அணிகளான லீக் ஆட்டத்தில் ஜிம்பாப்வே, ஹாங்காங் அணிகள் மோதின. டாஸ் வென்ற ஹாங்காங் அணி ஃபீல்டிங் செய்ய தீர்மானித்தது. இதனை அடுத்து களமிறங்கிய ஜிம்பாப்வே அணி வீரர்கள் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 158 ரன்களை குவித்தனர். தொடக்க ஆட்டக்காரர் சிபந்தா நேர்த்தியாக ஆடி அதிகபட்சமாக 59 ரன்கள் எடுத்தார். பின்னர் ஆடிய ஹாங்காங் அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜாமி அதிரடியாக விளையாடி 53 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார். இவரை தொடர்ந்து வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் ஹாங்காங் அணியால் 6 விக்கெட்டுகளை இழந்து 144 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது.
இதன் மூலம் ஜிம்பாப்வே அணி 14 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.